பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் முதல் 64ஆம் வசனம் வரை. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனங்கள் எந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிடுறாங்க. பிரதான ஆசாரியன் பிரதான ஆசாரியனாகிய காய்பா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வேதபாரக மூப்பர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. இது பிரதான ஆசாரியன், மூப்பர், சங்கத்தர் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி தேடுறாங்க. ஒன்றுமே ஆகப்படலை. அநேகர் பொய் சாட்சி சொல்லியும் அது கரெக்டாக ஒரு மேட்ச் ஆகலை. கடைசியாக 2 பொய் சாட்சிகள் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அந்த 2 பொய் சாட்சிக்காரங்களை கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இப்படி சொல்லும்போது தான் அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து, பிரதான ஆசாரியன் உடனே எழும்பி இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். அவன் பிரதான ஆசாரியன், என்னடா இவ்வளோ பொய் சாட்சி இவ்வளோ இது பண்ணி சொல்லியும் இயேசு கிறிஸ்து வாயிலேருந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அவன் எழுந்திருந்து இப்படி கேட்குறான். பாருங்க, அதுக்கு இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது அவர் பேசாமல் இருக்கிறத பார்த்து இவனுக்கு அது சகிக்க முடியல. அப்போ பிரதான ஆசிரியன் எப்படியாவது இயேசுவை பேச வைக்கணும்னு சொல்லி அதை எப்படி விதமாக பேச வைக்கிறான் பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். பார்த்தீங்களா? ஜீவனுள்ள தேவன் பேரில், தேவன் மேலேயே ஆணையிட்டு அவன் கேட்குறான். இப்போ இப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் வாயை திறந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இதான் முக்கியமானது. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அதாவது நீ சொல்கிறபடி தான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும், அதாவது மனுஷகுமாரன் தன்னை சொல்லுகிறார், வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவருடைய வருகை, அந்த செகண்ட் கம்மிங் வரும்போது நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, வானத்தின் மேல் வருவதை நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயை திறவாமல் அமைதியாக இருந்தார். பொய் சாட்சி அநேகர் சொல்லி அவங்கள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக ஒரு கூட்ட மக்கள் எல்லாம் எழும்பி அவருக்கு விரோதமாக செயல்படுறாங்க. ஆனால் ஒன்றுமே இதாகல. கடைசியாக 2 பொய் சாட்சிகளை விட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ அந்த பிரதான ஆசிரியன் எப்படி இவர் ஒன்றுமே இவ்வளோ பொய் சாட்சி சொல்லி இது பண்ணுறோம், இவர் ஒன்றும் சொல்லாமல் இருக்கார், வாய் திறக்காமல் இருக்காருன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அப்பயும் வாய் திறக்காமல் தான் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பேச வைக்கிறன்னு சொல்லி தான் அவன் அந்த பிரதான ஆசிரியன், நீ தேவனுடைய குமாரனுக்கு கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனில் கிறிஸ்து தானா, அது ஜீவனில் தேவன் பேர் ஆணையிட்டு கேட்குறேன்னு சொல்லி அவன் உண்மையாலுமே தேவனை அறிந்து கொள்ளணுங்கிற தாட்டில் அவன் கேட்கல. அதான் அதில் ஒரு இது. இப்போ தேவனை அறிஞ்சுக்கணும், உண்மையாலுமே நீங்கள் கிறிஸ்து தானா, நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவன் அறிஞ்சுக்கணும்னு கேட்கல, குற்றம் கண்டுபிடிக்க தான் அவன் கேட்குறான். பாருங்கள், நீ தேவனுடைய குமாரனாகிய தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன்னு சொல்லி, ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்குறேன்னு சொல்லி அப்படி விட்ட வார்த்தையை சொல்லும்போது தான்
ஆண்டவர் அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் நான் கிறிஸ்துதான் சொல்கிறாரு. நீ சொன்னபடிதான் நான் கிறிஸ்துதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் கிறிஸ்து அவர் உறுதிப்படுத்துகிறார். உறுதியுள்ள வார்த்தை அவர் சொல்கிறாரு. பாருங்கள், இப்படி ஒரு சத்தியத்தை சொல்லி கூட அவங்க இருதயம் தொடப்படாமல் போகுது. அந்த கண்கள் குருடாக்கப்பட்ட கண்கள், இருதயம் உணர்வில்லாமல் போகுது. இந்த காலகட்டங்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் புறஜாதி மார்க்கத்தில் இன்னும் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளோட சத்தியத்தை முழுவதுமாக உணராதபடி கர்த்தருக்குள்ளே வராதபடி அவங்க கண்கள் இருளாக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் உணர்வில்லாத இருதயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசுவது என்னவென்றால், நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு தேவனை அறிகிற அறிவிலே வளர ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாராக. நம்ம முதலாவது அர்ப்பணிக்கணும், ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோ உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. என்னை நீர் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலே பயணத்திலே என்னை தேடி வந்து மீட்டெடுத்திரே. ஒவ்வொருவருக்கும் இந்த கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் அனுபவம் உண்டு. உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னை தேடி வந்த தேவன், உங்களை தேடி வந்த தேவன், அவர் சர்வ வல்ல தேவன். அவர் அந்த அன்பை ருசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவ அன்பை ருசித்தவர்கள், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ருசித்தவர்கள், அந்த அவருடைய அன்பை ருசித்தவர்களால் சும்மா இருக்கவே முடியாது. பாருங்கள், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாய் திறமல் பேசாமல் இருந்தார். அதாவது நமக்கு இந்த இயேசு கிறிஸ்து சொன்னபடி, அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேலே வருவதையும் இது முதற் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே சொன்னப்பட்ட வார்த்தைகள். இந்த ஜனங்கள், இந்த பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர்கள், இவங்களாம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்களாம் அந்த நியாய பிரமாணம், அந்த சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணு தான் நினச்சாங்களே ஒழிஞ்சு ஆண்டோட இருதயத்திலே இருக்கிற அங்கலாய்ப்பை காண தவறிவிட்டார்கள். அந்த இருதயத்தின் அங்கலாய்ப்பை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்றால் உண்மையான தேவன் கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்து தான், நீ சொன்னபடி தான். அப்படி சொன்னாலும் அவங்க இருதயம் உணர்வடையலை. பாருங்கள், அவங்க இருதயம் கல்லான இருதயமாக இருக்குது, உணர்வில்லாத இருதயமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் அநேகரோட இருதயம் கல்லாக்கப்பட்டிருக்கிறது, உணர்வில்லாத இருதயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவதென்றால், அந்த கல்லான இருதயம், நம்மளுடைய இருதயம் சில சமயம் கல்லாகி இருந்திருந்தென்றால் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயம், ஒரு சாஃப்டான இருதயத்தை ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வைங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அப்படியாக நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம். ஆண்டவர் வானத்திலிருந்து மேகங்கள் மேலே சர்வ வல்லவர், அவர் மகிமையாக பிரவேசிக்கிற, அவர் வருகிற காலங்கள் அதிசீக்கிரத்தில் இருக்கும். நாம் அதற்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தமுள்ளதாக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். இவ்வேளையில் இந்த சிந்தையோடு நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025 வருடத்தின் ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 26ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. ஒவ்வொருக்கும் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திலிருந்து நடத்தி வருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திர கதை மகனே ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினர் உடைய சித்தம், உடைய தீர்மானம் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிற கத்தாவே, எங்கள் ஒவ்வொரு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினரோ, படைத்தீரோ, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியாய் எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.